அன்பின் திருப்புலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருப்புலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை பங்கெடுப்போம். நல்லாயர் ஆண்டவர் இயேசு நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர், தன்னுடைய மக்கள் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிறைவாக பெறுவதற்காக தன்னை முழுமையாக கையளித்தவர். அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்து நிற்க, அந்த ஆண்டவர் இயேசுவின் வழியாக எல்லாம் வல்ல கடவுளிடம் இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். நமது கடவுள் நமக்கு பாதுகாப்பையும் நமது எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலையும் தர வேண்டி இணைந்து இந்த வழிபாட்டில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை கடவுளுக்கு உகந்த பலியாக கொடுக்க செய்த தவறுகளுக்காக மனவருந்தி பாவ மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர், தேவ தந்தை
இறைவனே ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயம் இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தையின் நின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரை எம்மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரை தூயவர் நீரொருவரை ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். நல்லாயராகி கிறிஸ்து துணைவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்கள் வந்து சேருவோமாக. உம்மோடு தூயாவியான ஒன்றில் இறைவனோடு என்னென்று வாழ் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதானே என் சொந்தமே, நீங்காத என் பந்தமே, தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. என் உயிரானவா, என் உறவானவா, மகிழ்வாக என் வாழ்வை தினம் காப்பவா, என்னுடன் வாழவா, என் துயர் போக்கவா, உன் நெஞ்சோடு என்னை சேர்த்து தாலாட்டவா. நீதானே என் சொந்தமே, நீங்காத என் பந்தமே,
தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. உறவாடி கழிகூர்ந்த என் சொந்தங்கள் சுமை வந்த போதெல்லாம் பறந்தோடின. நலமான பொழுதெந்தனுடன் வாழ்ந்தவர் தடுமாற்றம் கண்டென்னை தனியாக்கின. உன் தோள்களில் என்னை தாங்கினாய், என் நெஞ்சத்தின் வலி போக்கினாய். தாயாக என்னை என்றும் நீ தேற்றினாய். நீதானே என் சொந்தமே, நீங்காத என் பந்தமே. தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. சோகங்கள் என் வாழ்வை தினம் சூழ்கையில் நம்பிக்கை தீபங்கள் நீ ஏற்றினாய். இனி வாழ்ந்து பயனில்லை என எண்ணினேன். புவி வாழ்வில் பொருள் தந்து அறிவூட்டினாய். என் பாதையில் இருள் போக்கினாய், என் வாழ்க்கையின் புதி நீக்கினாய். தாயாக என என்றும் நீ தேற்றினாய். நீதானே என் சொந்தமே, நீங்காத என் பந்தமே. தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. என் உயிரானவா, என் உறவானவா, மகிழ்வாக என் வாழ்வை தினம் காப்பவா. என்னுடன் வாழவா, என் துயர் போக்கவா, என் நெஞ்சோடு என்னை சேர்த்து தாலாட்டவா. நீதானே என் சொந்தமே, நீதானே என் பந்தமே. தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பலிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே
என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை, நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறுதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் திருச்சபை நல்லாயின் ஞாயிறாக நமக்கு தந்து சிறப்பிக்க, சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஒரு நல்லாயன் யார் என்பதனையும், அவருக்குரிய பண்புகள் என்ன என்பதனையும் தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடிய இந்த வாசகங்கள் வழியாக நம்முடைய நடைமுறை வாழ்முறைகளையும் அறிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். யார் இன்றைய நடைமுறை வாழ்விலே நல்ல ஆயராக இருக்கிறார்? யார் மக்களை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார்? யார் மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்வதற்கான, அறிந்து கொள்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவேதான் இன்றைய நாளை நல்லாயின் ஞாயிறாக திருச்சபை கொண்டாடுகின்றது. அன்பானவர்களே, அண்மையில் இப்பொழுதும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோயிலே ஒரு தலைவருடைய அழுகை கண்ணீர் இந்த பூமியிலே விழுந்ததை நாம் காதுகளில் கேட்டிருக்கிறோம். இத்தாலி நாட்டு பிரதமராக இருக்கக்கூடியவர்
தன்னுடைய மக்கள் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல மக்கள் இறந்து குவிக்கப்படுகிறார்கள் என்று தன்னுடைய கண்களால் அவர் கண்ட பொழுது அவருடைய நெஞ்சம் பதபதைத்தது. கண்ணீர் விட்டு அழுதார். எங்களுக்கு இந்த இறந்த என்னுடைய மக்களை புதைப்பதற்கு இடங்கள் இல்லை, ஆகவே எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள், எங்களுடைய கண்ணீரை துடைக்க எங்களோடு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரதமர் கண்ணீர் விட்டு அழுத நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த பிரதமர் எந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்களை அன்பு செய்திருக்கிறார், அந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆகவேதான் புதிய இடங்களை, புதிய வாய்ப்புகளை தேடினார். திடீரென்று ஒரு வாய்ப்பு ஈபா நாட்டிலிருந்து வந்ததை தன்னுடைய நாட்டிற்கென்று அழைத்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கான மருத்துவ பணியை செய்வதற்கு முன் வந்தார். தன்னுடைய மக்கள்பால் அக்கறை கொண்டவராக, தன்னுடைய மக்களுடைய நலனை உயர்த்துவதற்காக தன்னையே இழக்க முன்வந்தவர்தான் அந்த பிரதமராக இருக்கிறார். ஆகவே இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒருவர் தன்னுடைய மக்களுக்காக கண்ணீர் சிந்தினார் என்றால் அது அவருடைய கண்ணீராகத்தான் இருக்க முடியும் என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் ஒரு நல்ல ஆயராக அந்த நாட்டை வழிநடத்தி வருகிறார் என்பதனையும் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது கேரளா மாநில முதல்வரை நாம் சொல்ல முடியும். அந்த மக்களுக்கான தேவை என்ன, அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்திலே உயர்ந்து வர வேண்டும் என்பதனை தன்னுடைய திட்டமிடுதலால், தன்னுடைய மக்கள்பால் கொண்ட அன்பால் தான் எடுத்த அந்த முயற்சிகளிலே வெற்றி கண்டவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் அந்த மாநிலத்தை பழித்து சொன்ன பொழுதும், அவர்கள்தான் இதற்கு காரணம் என்று சொன்ன பொழுதும் தயங்காமல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மக்களுக்காக நான் எத்தகைய பணியையும் எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முனைப்பான பணிகளை முன்னெடுத்த பொழுது இந்த இந்திய நாடை வியந்து நின்றதை நாம் பார்க்க முடிந்தது. அவர்களால், அவர்களுடைய செயல்பாட்டு திறனால், முயற்சியால் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அந்த கேரள மாநிலம் கண்டது என்பதனையும் நாம் அனைவருமே கண்கூடாக கண்டதும் காதுகளால் கேட்ட செய்திகளும் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட நல்ல ஆயர்கள் இருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே தன்னுடைய நற்செய்தியின் வழியாக 2 உதாரணங்களை தருகிறார். நல்ல ஆயன் அல்லது ஆயனை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள், அவர்கள் பின்னால் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது, அந்த ஆயன் மக்களுக்கு தெரியாதவர்களாக இருந்தால் அந்த ஆயனுடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்பதனை தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய பல தலைவர்கள், பல ஆயர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், மக்களுடைய தேவைகளை அறியாதவர்களாக, மக்களுடைய வாழ்விலே, துன்பங்களிலே, துயரங்களிலே ஒன்றிணையாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய தலைவர்கள்தான் இன்று ஏராளமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். திருப்பாடல் 23 பார்க்கின்ற பொழுது ஒரு ஆயர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதனை பார்க்கின்ற பொழுது, அவர் பசியால் வாடக்கூடிய மக்களை உணவு கொடுத்து தேற்றக்கூடியவராக, தாகத்தில் வாடக்கூடிய மக்கள், தவித்து நிற்கக்கூடிய மக்களை தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு தெம்பை கொடுக்கக்கூடியவராக, துன்பங்களிலும் துயரங்களிலும் இருள் சூழ்ந்த மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒளியை காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை திருப்பாடல் 23 ஒரு நல்ல ஆயருக்குடைய தன்மையாக நமக்கு தருகிறது. ஆகவே அத்தகைய தன்மைகளை நாம் இன்றைய தலைவர்களோடு நாம் அலசி பார்க்கின்ற பொழுது பல தலைவர்கள் இப்படிப்பட்ட தன்மைகளிலே இழந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தலைவர்களை முன்னிறுத்துகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த செய்தியானது, திருத்துதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த செய்தியானது,
மக்களை தவறான தலைவர்கள் தவறான பாதைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவன் மெஸ்ஸியா அல்ல என்று இயேசுவை பற்றி இகழ்ந்துரைத்தவர்கள் மீண்டுமாக தங்களுடைய பொய்யாணைகளை பொய்யுரைகளை உண்மைப்படுத்த முயலுகின்ற பொழுதுதான் திருத்தூதர்கள் நல்லதொரு முயற்சி எடுக்கிறார்கள். எங்களால் இயேசுனுடைய அந்த நல்லாயின் பணியை செய்ய முடியும் என்று முன்வருகின்ற பொழுது அவர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், துயரங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து மக்களை அன்பு செய்து கிறிஸ்துவிலை ஒன்று சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவிலே மக்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள், கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கையளிக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, நல்ல ஆயர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 10:10 சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அந்த வாழ்வையை நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தந்திருக்கிறார். இந்த சமூகம் யாரை வெறுத்ததோ, யாரை மதிக்கவில்லையோ, யாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரை பாவியாக கருதியதோ அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவராக இருக்கிறார். அதையும் கண்டும் காணாமல் இருந்த அன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம், தவறான செய்திகளால் தவறான செயல்பாடுகளால் மக்களை திசை திருப்பக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் நல்ல ஒரு ஆயர்களாக நல்ல செய்திகளை மக்களுக்கு கொடுத்தவர்களாக இருந்தார்களா என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே இல்லை என்றுதான் சொல்ல முடிகின்றது. ஆகவே அன்பானவர்களே, இன்று நல்லாயின் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் அந்த ஆயருக்குரிய நல்ல பண்புகளை நம்முடைய சமூக தலைவர்களாக இருக்கலாம் அல்லது திருச்சபை தலைவர்களாக இருக்கலாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒரு எழுச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல முடியும், மறுமலர்ச்சியின் பாதையில் இந்த சமூகத்தை சித்தரிக்க முடியும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலிலே ஆயர் என்பவர் தன்னுடைய ஆடுகளை அறிந்தவராக இருக்க வேண்டும். ஆயர் என்பவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமைகளை அல்லது தன்னுடைய எண்ணங்களை மேலானதாக கருதக்கூடியவராக இருக்க வேண்டும். தனக்கு கீழிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக, அவர்களுக்கு தேவை என்பதனை என்ன என்பதனை உணர்ந்தவராக ஒரு ஆயர் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆயருடைய குரலுக்கு எல்லா மக்களுமே செவிசாய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயருடைய தனித்தன்மையானது உயர்த்தப்பெற வேண்டும். மக்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக, மக்கள் அவர்களை அவ்வாறு கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் மக்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பார்கள், அவரை தொடர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆயர்கள் மக்களுடைய பார்வையிலே சிறந்தவர்களாக, மதிப்பு பெற்றவர்களாக, இவர்கள் எங்களை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்லுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஆயர்கள் மக்களுடைய நிறை வாழ்வினை தன்னுடைய இலக்காக கொண்டிருக்க வேண்டும். யார் தேவையில் இருக்கின்றார்களோ, யார் தன்னுடைய வாழ்விலே அலக்களிக்கப்பட்டு துன்பங்கள் துயரங்களோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கென்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல ஆயர்களாக உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாகின்ற பொழுதுதான் இறை ஆட்சி என்பது அல்லது ஒரு நிறை சமூகம், நிறை வாழ்வு சமூகம் என்பது சாத்தியமாகும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இன்று நல்லாயின் ஞாயிறாக இருக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அந்த வாழ்வையை நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்திருக்கேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது நம்முடைய தலைவர்கள் மத்தியிலே அவருடைய எண்ணங்களிலே அந்த நெஞ்சத்திலே உருவாகின்ற பொழுதுதான் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் நிறைவை காணக்கூடிய அளவுக்கு அவர்கள் உழைப்பார்கள். அதற்கான வரத்தை இந்த நாளிலே வேண்டுவோம். ஆமென். அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்,
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நமது ஜெபங்களை விண்ணக தந்தையிடம் எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையை வழிநடத்துகின்ற எமது திரு தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட ஆயர் மஸ்ரேன், மற்ற ஆயர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பை தந்தருளும். நல்ல ஆயர்களுக்குரிய தகுதிகளை கொடுத்தருளும். தொடர்ந்து உமது பிரசரத்தில் இவர்கள் வளர உமது மக்களை வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்த நாட்டுத் தலைவர்கள் தன்னலம் கருதாது பொதுநல பார்வையில், பொதுநல சிந்தனையில், பொதுநல செயல்பாடுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு மக்கள் நல்வாழ்வுக்காக தங்களை கரைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை கொடுக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கொரோனா தொற்று இவற்றை தடுக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒதுக்கத்திற்கு கொடுக்கின்றேன். தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆட்சியாளர்கள், ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மக்களின் நலன் காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற சூழலில் நீரே இவர்களுக்கு பாதுகாப்பும் நல் உடல் சுகம் அளித்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, துன்புறுகின்ற அனாதைகள், ஏழை குழந்தைகள், கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், நோயாளர்கள் எல்லாரையும் ஒரு கருத்தில் கொடுக்கின்றேன். நீரே இவர்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்களுக்கு வேண்டிய ஆதரவை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இன்று வழிபாட்டில் இணைந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மக்களையும், இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க முடியாத மற்றெல்லா மக்களையும் ஒரு கருத்தில் கொடுக்கின்றேன். நல்லாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையில் நாங்களும் வளர்வதற்கு இந்த நெருக்கடியான சூழலிலே நாங்கள் நம்பிக்கை தளராது, நம்பிக்கை நிலைத்திருக்க நல்லதொரு சூழலை உருவாக்கி தந்து நாங்களும் உமது இறையாட்சி கருவிகளாக இந்த இறை சமூகத்தில் நாங்கள் வளர்கின்ற வாழ்கின்ற பகுதிகளில் இருக்க, புள்ளிக்காரமாக இருக்க உதவிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் முன்பாலும் எழுப்பி இந்த எளிய வேண்டுதல்களுக்கு கனிவன் செவிசாய் தருவீராக. எமது வேண்டுதல்கள் உமக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். எமது விருப்பம் நிறைவேற அல்ல, உமது திருவிழம் எதுவோ அதுவே இந்த மன்னகத்தில் நிறைவேறுவதற்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரம் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமை வெற்றி செயலுமாகும். இயேசு கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் உழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்களது வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலேயே அனைவரது வாழ்வு உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தனைவு மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து 2 செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை கையில் எடுத்து 2 செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் முகவள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்விடும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய சரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர்கள் புனித பேதுரு, பவுல், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு வீழும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் புள்ளியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவரே, நமக்கு சொல்லித்த ஜெபத்தை இணைத்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எவர் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து மன நிம்மதியற்ற சூழலில் மன உளைச்சலோடு காயங்களோடு பாரங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களை உமது கருத்திற்கு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கடன் சுமை பாரம், உடல் நோய், மனநோய், உறவு சிக்கல்கள் இவற்றால் நிம்மதி இழந்து இருக்கின்ற குடும்பங்கள், வறுமையினால் நிம்மதியை தொலைத்த குடும்பங்கள், பயத்தினால் நிம்மதியை தொலைத்தவர்கள் எல்லாரையும் ஒரு கருத்துக்கு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு இவர்களுடைய எல்லா
விதமான நெருக்கடிகளிலிருந்தும் பாதுகாப்பை கொடுத்துள்வீராக. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி எல்லாம் அல்ல கடவுளிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று நம்பிக்கையோடு திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்ததை போன்று ஆண்டவரே, உம்மாலன்றி எதுவும் ஆகாது. நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றேன். துன்புறுகின்ற, அமைதிக்காக இயங்குகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே அமைதியை கொடுத்துள்வீராக, பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தாயாக தந்தையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருவீராக. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மாம்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மாம்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, எங்களை படைத்தவரே, ஆழ்கின்றவரே, காப்பவரே, நீர் எங்களை தேற்றுவீர், ஆறுதல் தருவீர், கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது பாதுகாப்பை தந்து, உமது உடனிருப்பை தந்து, ஆறுதலை, அமைதி, ஆசீர்வாதமாக அளிக்க நீ திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருடன் ஆண்டவர் இயேசுவுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோடு ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் ஒன்று செய்கிறது, குற்றங்களை மன்னிக்கிறவர். ஆண்டவர் இயேசுவின் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தவ தன்னுடன் என்னை காப்பதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து, தமது மந்தைக்காக உள்ளம் கனிந்து உயிரை கொடுக்க நல்லாய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோம். நல்லாயரே, உன் மந்தை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் மீட்டும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டிச்
செல்லருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிறை மக்களே, எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்று நம் சமூகத்தில் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். சமூக இடைவெளி கடைபிடித்து அன்றாட வாழ்க்கையில் நமது பயணத்தை மேற்கொள்வோம். அன்பிறை மக்களே, ஒவ்வொரு நாளும் மாலையில் திருப்பலி உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த திருப்பலியோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களோடு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லாயராக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத மாமரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேனம்மா. கடலினிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினாய். கடலினிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினாய். பல வழியில் நிலை மாறி தடுமாறும் மானிடரை, பல வழியில் நிலை மாறி தடுமாறும் மானிடரை திருமகனின் பதம் சேர்க்கும் வழியாகினாய். மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்பாதம் பணிவேனம்மா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.